அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத ஏகாதசி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பங்குனி மாதம் என்றாலேயே தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றது நாள் என குறிப்பிடப்படும். ஏகாதசி விரதத்தை விட மேன்மையான விரதம் வேறொன்றுமில்லை என்று கூறுவார்கள். அதன் சிறப்பு, அதாவது அதனுடைய சிறப்பம்சம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாக ஏகாதசி விரதம் தொடங்கிய நாள் தனுர் மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதி என்றுதான். ஆகவே அது உற்பத்தி ஏகாதசி என்றே அழைக்கப்படுகிறது. அடுத்தது அந்த மாத சுக்லபட்சத்தில் வரும் பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசியை மோஷ ஏகாதசி என்று அழைப்பார்கள். மூன்றாவதாக தை மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஷபலா ஏகாதசி என சொல்லுவார்கள். இது நற்பலன்களை தருவல்லது எனவும் அது முக்கியத்துவம். இதில் தீபதானம் செய்வது மிக முக்கிய பலன்களை தரவல்லது. நான்காவதாக தை மாத சுக்லபட்சத்தில் வருகின்ற புத்திரா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என சொல்லப்படுகிறது. இதன் மகிமையை சொல்பவர்களும் கேட்பவர்களும் அக்னி மோட்சமம் என்று யாகம் செய்த பலனை அடைவார்கள் என்பது நம்பிக்கையாகும். ஐந்தாவதுமாக மாசி மாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி சத்திலா ஏகாதசி என சொல்லப்படுகிறது. ஆறாவது மாசி மாத சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி ஜெய ஏகாதசி எனப்படுகிறது. இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் பிரம்ம ஹத்தி பாவங்கள் அனைத்தும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நற்பேறு கிட்டும் என சொல்லப்படுகிறது. ஏழாவதாக பங்குனி மாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு விஜயம் ஏகாதசி என்று பெயர். ஸ்ரீ ராமபுரான் ராவணனை வென்று சீதா பிராட்டியை மீட்டு வந்ததாக அதன் வெற்றிக்கு இந்த ஏகாதசி விரதத்தை ஸ்ரீராமர் அனுஷ்டித்ததுதான் காரணம் என கூறுகிறார்கள். முக்கியமாக எட்டாவதாக பங்குனி மாத சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி ஆமணகி என அழைக்கப்படுகிறது. நெல்லி மரத்தின் அடியில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதனாலேயே இந்த விரதம் ஆலமகி என பெயர் பெறுகிறது. ஒன்பதாவதாக சித்திரை மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்சத்தில் வரும் பாவமோனிஷா பாவங்களிலிருந்து ஒருவனை விடுவிக்க வல்லது என சொல்லப்படுகிறது. முக்கியமாக இத்தனை சிறப்பு மிக்க இந்த ஏகாதசி விரதம் கடைபிடிக்க இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த நாட்களில் ஏகாதசி விரத நாட்களில் கண்டிப்பாக பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பங்குனி ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு. அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும். பங்குனி மாதத்தில் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் ஏகாதசி விசேஷமானவை. வளர்பிறையில் வரும் ஏகாதசியை ஆமணகி ஏகாதசி எனப்படும். இந்த நெல்லி மரத்தை வெள்ளம் வந்து வணங்க வேண்டும். அல்லது வீட்டு பூஜை அறையில் நெல்லிக்காய் வைத்து விஷ்ணு, மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணியை வணங்க வேண்டும். 33 தேவர்களும் அனுஷ்டிக்கப்படும் விரதம் இது என பரமேஸ்வரனே சொல்லியிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும். ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாது என்பது 18 புராணங்களும் அதனை போற்றுகின்றன. இந்த விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியமாகும், வீட்டில் செல்வம் பெருகும், சக்தி வளரும் என்பது நம்பிக்கையாகும். ஏகாதசி விரதத்தை பட்டினியுடன் திருமாலின் நினைவாக முழுவதுமாக முறையாக அனுஷ்டித்தால் வறுமையும் ஓடிவிடும், கல்வி அறிவு பெருகும், தைரியம் உண்டாகும், வற்றாத செல்வம் கிட்டும். இன்று பெருமாளை வழிபட்ட விடவே நல்லது நடக்கும் என்பது ஐதீகமாகும். இத்தனை சிறப்பு மிக்க இந்த ஏகாதசி நாட்களில் அனைவரும் பரம்பொருள் விஷ்ணு பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பங்குனி மாத ஏகாதசி தினத்தில் லக்ஷ்மி தேவியின் அம்சமான நெல்லி மரத்திற்கு பூஜைகள் செய்து வழிபட்டால் இதற்கு ஆமணகி ஏகாதசி என பெயர் உண்டானது. பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு ஆலமகி ஏகாதசி என பெயராகும். ஆலமகி ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து திருமாலை வழிபட கோதானம், அதாவது பசுதானம் செய்த பலன் கிடைக்கும். இந்த விரதத்தை மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த பங்குனி மாத ஏகாதசி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு
அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்ட பின்பு வீட்டிற்கு வந்து பெருமாள் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபமேற்ற வேண்டும். பின்பு உங்களின் வீட்டிலோ அல்லது அருகிலோ எங்கேனும் நெல்லி மரம் இருக்கும் பட்சத்தில் அந்த மரத்திற்கு தீப ஆராதனை காட்டி லக்ஷ்மி தேவியின் மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும். உடல்நிலை நன்கு உள்ளவர்கள் இந்த தினத்தில் காலை முதல் மாலை வரை எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். அல்லது துளசி இலைகளை இடப்பட்ட தீர்த்த நீரை அருந்தி தாராளமாக விரதம் இருக்கலாம். இன்றைய நாள் முழுவதும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள், விஷ்ணு புராணம் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்லது. மாலையிலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்பு வீட்டிற்கு திரும்பி பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். மேலும் இந்த ஆமலகி ஏகாதசி தினத்தன்று ஒரு கலசத்தில் 7 வகையான தானியங்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அதனை மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபட்டால் நீங்கள் ஈடுபடும் அனைத்து காரியங்களும் சிறப்பான வெற்றியை பெற்று மிகுந்த நற்பலன்களை உண்டாக்கும். உங்களுடன் வாழ்வில் கடன் பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை போன்றவற்றை ஏற்படாமல் தடுக்கும். 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும். இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்து வந்தால் அத்தனை சிறப்புமிக்க இந்த விரதத்தை அனுஷ்டித்து வாருங்கள். லக்ஷ்மி தேவியின் அருளும் மகாவிஷ்ணுவின் அருளும் கண்டிப்பாக கைகூடும். பங்குனி மாதத்தின் வளர்பிற ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை விரதமிருந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நம் வாழ்வில் வளமும் நலமும் தந்தருளுவார் என போற்றப்படுகிறது. மாதந்தோறும் அமாவாசையும் பௌர்ணமியும் வரும். அமாவாசையிலிருந்து பௌர்ணமியை நோக்கி வரும் நாட்களில் ஏகாதசி திதிகள் வரும். இதனை வளர்பிற ஏகாதசி என்பார்கள். அதுபோல் பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நோக்கி வருகின்ற நாட்கள் ஏகாதசி திதி வரும். இதனை தேய்பிறை ஏகாதசி என்பார்கள். வளர்பிறை தேய்பிறை என இரண்டிலும் நல்ல விதமான ஏகாதசி இருக்கின்றன. வளர்பிறை ஏகாதசியை சுக்லபட்ச ஏகாதசி என்பார்கள். தேய்பிறை ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்பார்கள். மாதந்தோறும் ஏகாதசி வந்தாலும் முக்கியமாக பங்குனி மாதத்தில் வருகின்ற ஏகாதசி மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.